அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கலைவாணி அகாடமி டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ், இலக்கணம், அடுத்தது பொது அறிவு, கோனார் பார்த்தீங்கன்னா பொது அறிவு, ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், RS அகர்வால், கணியன். ஸ்கூல் புக் சார் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா லிமிட்டடா புத்தகம் இருக்கணும். பிளஸ் ஸ்கூல் புக்கு டிஎன்பிசில வெற்றி பெறதுன்னா ஸ்கூல் புக்கு தான். இது ஒரு அகாடமி லிமிட்டட் புக்கா இருக்கணும். இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் வச்சுக்கணும். அகாடமி புக்கு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கு தான் நமக்கு உயிர் நாடி. இப்ப தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அழகு கொடுத்துருக்காங்க. அதுல 85 + 15 பிரிச்சிருக்காங்க. அப்ப அழகு 7 பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, தமிழறிஞன் தொண்டு, திருக்குறள் அந்த இடத்துல மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்குது. அடுத்தது இலக்கணத்துல பாத்தீங்கன்னா 2003, 2008, 2019, 2013 இந்த புத்தகத்துல இருக்கிற சிலபஸ் எல்லாம் கவர் ஆகுது. அவங்க டிஎன்பிசி புதுசா கொடுத்துக்கிற சிலபஸ். அப்ப இலக்கணத்துக்கு 85 மார்க்ஸ் சொல்றாங்க. 15 மார்க் பாத்தீங்கன்னா தமிழறிஞர் தொண்டுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா தமிழ் சிலபஸ 3ஆ உடைச்சிடறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்ட்டு. என்ன சார் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்றீங்க? ஆமா, இதுல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் ஒரு 7 அழகுல 60 டாபிக்கா கொடுத்துருக்காங்க. 60 டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அப்ப 60 டாபிக் கொடுக்கும்போது அந்த 60 டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு 20 டாபிக் 20க்கும் மேற்பட்ட டாபிக் பார்த்தா கான்செப்ட் பேஸ்டு. இப்ப கான்செப்ட் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் பேஸ்டுனா புணர்ச்சி எல்லாம் தெரிஞ்சா பிரித்து எழுதுக்கு சரியா போட முடியும். அடுத்தது சந்திப்பிழைக்கு வல்லின மிக இடம், மிக இடம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்வினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, பிறவினை, வேர்ச்சொல், வினையெச்சம், பெயரெச்சம், தொழில் பெயர் எல்லாமே இலக்கணத்தை அந்த கான்செப்ட் பேஸ்டு தெரிஞ்சாதான் உங்களால அடிக்க. ஃபர்ஸ்ட் அலைகள் பாத்தீங்கன்னா அந்த 25 மார்க் ஓரளவு இலக்கணம் தெரிஞ்சாதான். நீங்க கான்செப்ட் பேஸ்டு ஒவ்வொரு கொஸ்டினும் ட்விஸ்டா தான் இருக்குது. நம்ம சந்திப்பில் ஏற்கனவே வீடியோ போட்டா நீங்க பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட் பி. நாங்க பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்க. பார்ட் பி பாத்தீங்கன்னா சொல்லும் பொருள் இருக்கு. சொல்லும் பொருள் இலக்கணமா என்னன்னு தெரியல எனக்கு. இலக்கணத்துக்கு 85 மார்க்னு சொல்றாங்க. சொல்லும் பொருள் நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். எதிர்ச்சொல் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரை நியூ புக், ஓல்டு புக் எங்கன்னு கேட்பாங்க. அதுவும் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். அடுத்தது பிறமொழி சொற்கள், அயற்சொல், அதுவும் மனப்பாடம் தான் பண்ணணும். அது எங்க இலக்கணம் எனக்கு ஒண்ணும் புரியல. அதுவும் மனப்பாடம் பண்றதுதான் இருக்குது. அடுத்தது கலை சொற்கள், ஆங்கிலத்துக்கு தமிழான ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொல், அதுவும் நீங்க மனப்பாடம் தான் பண்ண. பழமொழி அதுவும் மனப்பாடம் பண்ணணும். ஓரெழுத்து ஒரு மொழி அதுவும் மனப்பாடம் தான் பண்ணணும். ஒரு சொல் பல பொருள் தரும், அதுவும் மனப்பாடம் தான் பண்ணணும். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மனப்பாடம் பண்ற இடத்தையும் இங்க தூக்கின்னு இந்த இடத்துல பாட்டி அவங்க எந்த இடத்துலயும் மொத்தமா 85 மார்க் அவங்க சொல்லல. டிஎன்பிசி அழகழகா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்டு சொல்றத நீங்க இலக்கணத்தை முழுமையா கத்துக்கினீங்கன்னா அந்த நல்லா போடலாம். இந்த சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல், பிறமொழி சொற்கள், கலை சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் நீங்க பயிற்சி எடுக்கணும். சும்மா மேலோட்டமா படிச்சா கண்டிப்பா வின் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாலடியார், நான்மணி கடிகை, ஔவையார் பாடல் வேற இருக்கு. அதெல்லாம் ஒரு செய்யுள் மாதிரி இருக்கும். நம்ம சும்மா படிச்சாலே மனப்பாடம் ஆயிடும். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. திருக்குறள் 20 அதிகாரம்
கேட்பாங்க. கண்டிப்பா கோடிட்டு இடம் நமக்கு ஒரு டாபிக் வச்சுக்கலாம். கண்டிப்பா கோடிட்டு இடத்த வந்து தூக்கின்னு வந்து அங்க வைப்பான். மாணவர்கள் திருக்குறளை ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க, கண்டிப்பா தூக்கின்னு வந்து வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அழகு 7 செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாட்டு பாட்டா பிரிச்சுக்க நீங்க மேலோட்டமா படிப்பீங்க. மேலோட்டமா தான் படிச்சா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. சின்ன சின்ன வார்த்தை எழுதி 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 பிராக்டிஸ் ஈஸியா முடிச்சிடலாம். நம்ம கலைவாணி அகாடமி பார்த்தா இந்த தமிழ் சிலபஸ 3ஆ உடைச்சு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி தினந்தோறும் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறோம். இப்ப குறில் நெடில் வேறுபாடா பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். குறில் நெடில் எப்படி கொஸ்டின் கேட்டுறாங்க அனலைஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்பம், ஈகை. அப்ப குறில் நெடில் இந்த ஈக்கு இனமான எழுத்தை பார்க்கணும். நெடில் கொடுத்திருக்கானா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அப்ப இன்பம், ஈகை இதுக்கு இனமான எழுத்து இருக்குதா? அப்ப இன்பம் குறில், ஈகை நெடில் அந்த முதல் எழுத்தை பார்க்கணும். சரியா வந்திருக்கு. அகல், ஆவல், அகல், ஆவல், அப்ப நெடில் கரெக்டா இருக்கு. உணவு, ஊதல், அப்ப இனமான எழுத்து கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க எறும்பு, ஏணி கொடுக்கலாம் நெடில், இவன் ஐவர் நெடில் கொடுத்திருக்கான். அப்ப இனமான எழுத்து வரல, இவன் தான் தப்பு தூக்கிறான். இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்தது 2வது டைப், இந்த மாதிரி ஒரு டைப் கேட்கிறாங்க. இதுக்கு பொருள் கொஞ்சம் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். குறில் நெடில் வேறுபாடு ஸ்கூல் புக்ல இருக்குது, அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்குது, கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் பாருங்களா. மடு, மாடு. மடு என்பது நீர்நிலை, பொய்கை, குளம் இதெல்லாம் சொல்லுவாங்க. மாடு என்பது செல்வம், பசுதான் முன்னாடி ஞாபகம் வரும். பசு, எருது, செல்வம். ஆனா இவங்க ஆப்ஷன் பாருங்களா, பசுன்னு கொடுத்துருவாங்க. மாடு, மடித்தவை பசு. நீங்க மாடுனா பசு நேரம் வந்து இதை டிக் பண்ணிடக்கூடாது. இது மடித்தவைன்னு கொடுத்துறாங்க. அப்ப இது தவறான ஆன்சர். கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். எருது, நீர்நிலை இது சரியான ஆன்சர். அடுத்தது குறில் நெடில் பிழையான சொல்ல கேட்கிறாங்க. எப்பயுமே அவங்க டிஎன்பிசி பிழையான சொல்லு, தவறான இணை, சரியற்றது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அவசரப்படக்கூடாது. நீங்க இங்க பாருங்க, கல், கால், கல், கால். குறில் நெடில் கீரி, கிரி. இந்த கிரி வளத்தை சொல்லும், வளம் வருது கிரி. கீரி, கீரினா கீரி புல், அந்த இது நெடியில் இருக்கு. குடம், நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ற குடம். கூடம், கூடம் என்பது பள்ளிக்கூடம், ஆய்வகம், ஆய்வகத்தை கூட கூடம், கூடம் புரியுது. நெடியில் இருக்கு. கெண்டை, கொண்டைன்னு இருக்கு பாருங்களா. இந்த இடத்துல கோவுக்கு பக்கத்துல கால் வந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நெடில் நினைச்சுப்போம். இங்க கெண்டை, கொண்டை ரெண்டுமே குறில் தான். அப்ப இவன் தான் தவறான ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா கொடு, கோடு. அப்ப கொடு, கோடு என்னும் சொற்களில் அடிப்படையான தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறின்னு கேட்கிறாங்க. சரி, தரையில் கோடு, தரையில் கண்டிப்பா கோடு வரையலாம். அப்ப சரியான ஆன்சர். சஞ்சனாவுக்கு பழம் கொடு, சஞ்சனாவுக்கு பழம் கொடு. ஆமா, ஒரு பழத்தை சஞ்சனாவுக்கு கொடுன்னு தான் நம்ம சொல்றோம். சரியான ஆன்சர். தாமரைக்கு புத்தகம் கோடு, தாமரைக்கு புத்தகத்தை கொடு, புத்தகமும் கொடு அப்படி சொல்லலாம். கோடு வராது. பென்சிலை கொண்டு, பென்சிலை கொண்டு கோடிட. அப்ப பென்சிலை கொண்டு கோடிட, சரி, பென்சிலை கொண்டுதான் கோடிடு. சரியான இது சரி. அப்ப தவறான இணை தாமரைக்கு புத்தகம் கோடு, இது தவறானது. அப்ப பொதறிவு பாத்தீங்கன்னா, பொதறிவு பாத்தீங்கன்னா ஒன்லைனரா இருக்குது. இந்த புத்தகம் எளிமையா படிச்சிடலாம். ஆப்டிடியூட் இந்த பொதறிவுல டெய்லி ஒரு 100 கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு 100 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறேன். புதுசா ஒரு 100 கொஸ்டின் படிக்க வைக்கிறேன். ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்தது ஆப்டிடியூட், இது மேத்தமெட்டிக்ஸ்ல டெய்லி 10 கணக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம்.
உங்களுக்கு வாரத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அப்ப மேக்ஸ்ல 21 டெஸ்ட், ஜிஎஸ்ல ஒரு 50 டெஸ்ட், தமிழ்ல 60 டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணா ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.